கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உரைக்கப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்துச்சு. வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவர் என்ன சொல்லி இருந்தாரோ அவர் சொல்லியபடியெல்லாம் நடந்தது என்று வேதம் சொல்லுகிறது. சொல்லாத ஒன்றை எதையும் ஆண்டவர் செய்வதில்லை. அவர் சொன்னபடி செய்கிறவர். உலக மனிதர்கள் சொன்னதை செய்வோம், சொல்வதை செய்வோம் என்று சொல்வார்கள். ஆனால் சூழ்நிலைகளை காரணம் காட்டி அதை செய்யாமல் இருப்பார்கள். சில நாட்களாக வாரங்களாக அரசு ஊழியர்கள், அதுவும் விசேஷமாக ஆசிரியர்கள் எல்லாரும் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இருக்கிற அரசுக்கு எதிராக. என்ன என்று விசாரித்தால், இவர்கள் ஆட்சியை ஏற்பதற்கு முன்பதாக ஆசிரியர்களுக்கு நாங்கள் இதெல்லாம் செஞ்சிருவோம், அரசு ஊழியர்களுக்கு இதை செஞ்சிருவோம், இதற்கு முன்னால இருந்த ஆட்சிகள் இருக்கும் பொழுது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படி செஞ்சிருவோம், வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதிகளில் முக்கியமான சில காரியங்களை நிறைவேற்ற முடியாது. மனிதர்களால் இவ்வளவுதான் முடியும், ஃபினான்ஸ் வேண்டுமே. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் ஒன்று சொன்னது தான். அவர் சொன்ன காரியங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறக்கூடியது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு கூட அவர் சொன்னபடியே நடந்ததாக வசனம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே ஒவ்வொன்றும் நடந்து கொண்டிருக்கிறபடியினால் அந்த வார்த்தைகளை கவனிப்பதிலும், வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதிலும், வார்த்தைகளை ஆராய்வதிலும், வார்த்தைகளை மனனம் செய்வதிலும், வார்த்தைகளையே ஆராய்ந்து பார்ப்பதிலும் நாம் நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். இந்த வேத வசனத்தின்படியே ஒவ்வொன்றிலும் நடக்கக்கூடிய காரியங்கள் ஏராளமாயிருக்கிறது. இதை நாம் புரிந்து செயல்பட ஆண்டவர் நமக்கு கிருபை தரட்டும். நல்ல ஆண்டவரே, நீர் எதையுமே சொல்லாமல் செய்ததில்லை, சொன்னதை செய்கிறவர். அப்படி செய்திருக்கிறீர். எனவே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அதை கவனமாக நாங்கள் வைத்துக்கொள்ள, கேட்டுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.